சொன்ன கருத்துக்கு அல்லாஹ் வந்து பொறுமையாளரோடு இருக்கிறான், இதயத்தில் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? தூண்ல இருப்பான். துரும்புலை நினைக்கிறாங்களா இல்ல? நம்மளோட பேசிக்கிறாங்க. அல்லாஹ் எங்க இருப்பான்னு கேட்டா அவன் தூணிலும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தூணையும் கும்பிடலாம், துரும்பையும் கும்பிடலாம் அர்த்தம். தூண்ல இருப்பான்னா இதே கூட வெளியே இருப்பான்ல, இதையும் வணங்கலாம். அப்ப இதை கூட வணங்கலாம். இதே எல்லாருக்கும் தானே செய்வான். அல்லாஹ் அப்படி அர்த்தம் இஸ்லாத்துல கிடையாது. ஆனா இவர்கள் இந்த மாதிரி கருத்துப்பட நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் அந்த கருத்துக்கு ஆதாரம் என்ன வைப்பாங்க தெரியுமா? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு வருது. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அவங்களோட அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கருத்து. இந்த ஊர்ல ஒரு பொறுமையாளர் இருப்பாரு, அப்புறம் மதுரையில் ஒரு பொறுமையாளர் இருப்பாரு, இங்க இருப்பான் அங்கேயும் இருப்பான். அப்ப அர்த்தம் என்னாச்சு? எங்க வேணாலும் இருப்பான், எங்கும் இருப்பான் இல்ல அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரியான கருத்து கொள்வதற்கெல்லாம் இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி அனுப்பின வசனம் சரியான விளக்கமா அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இன்னனி மாக்குமா, நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிறான். உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் கூட உள்ள உட்கார்ந்து இதயத்துக்குள்ள ஓட்டி அப்படி அர்த்தமா இல்ல. அல்லாஹ் விளக்குறான். உங்களோட இருக்கிறேன் என்ன அர்த்தம் கேட்டா அசுமாவாரா, கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு உங்களோட இல்ல, நான் இருக்கிற இடத்துல இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? அர் ரஹ்மான் அல்ல அரிசிஸ்தவா, ரஹ்மான் ஆகிய நான் அரிசின் மீது தான் இருக்கிறேன். அரசுல இருந்து கொண்டாலும் நீ பேசுற எனக்கு விளங்கும். நான் அரசுல இருந்தாலும் நீ செய்வதை நான் பார்ப்பேன். நான் இருக்கிற அரசுல தான் இருக்கிறேனே தவிர உங்க கூட வந்துகிட்டு இருக்கிற அரசு காரியா கிடையாது. அப்ப இன்னும் நீ மாக்குமா, நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் கேட்டா அஸ்மாவுரா. அல்லாவே சொன்ன தப்சீர் இது மனசை கொடுத்த தப்சீர் இல்ல. உங்களோட இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாவே தப்சீர் சொல்றான். உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னால் கூட வந்துட்டு 2 பேருக்கு 3 பேரா இருக்கிறேன் அர்த்தம் கிடையாது. அஸ்மாவு செவி ஏற்கிறேன், அரா பார்க்கிறேன். அதனால் தைரியமா போ. நீ பேசுறேன் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், அவன் பேசுறேன் கேட்பேன். உன்னை அவன் என்ன செஞ்சா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவனை நீ என்ன செஞ்சா அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தைரியமா போன்று அந்த அர்த்தம். அதனால அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு அர்த்தம், அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு அர்த்தம், அவங்களுடைய பொறுமையை கேட்டுக் கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர அல்லாஹ் வந்து இதயத்தில் இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், ஒவ்வொரு தட்டையும் இருக்கிறான், தோல்ல இருக்கிறான், தொலைவில் இருக்கிறான் சொல்வதற்கெல்லாம் இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது. இதுக்கு அல்லாஹ் தஃசீர் பண்ண பிறகு வேற அர்த்தம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரியான தஃசீர் 20வது அத்தியாயம் 46வது வசனத்தை நீங்கள் ஆதாரமா எப்பவும் வச்சுக்கணும். சரி, பாத்தியாகும் இருவரும் அவனிடத்தில் செல்லுங்கள். பொக்கூலா இன்னா ரசூலா ரத்திக்க, நாங்கள் உம்முடைய இறைவனுடைய தூதர்களாக வந்திருக்கிறோம். பார்சில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு. ஒலா துஅதிபுஹும், அவங்கள வந்து சித்திரவதை பண்ணாத, எங்களோடு அனுப்பி வச்சிருப்பா, சித்திரவதை பண்ணாத. கஜ்ஜினாக பி ஆயத்தின் ரத்திக்க, உமது இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா கல் ஊஹிய இலைனா அன்னல் அலாப அலாமன் கதப வதவல்லா, யார் வந்து சத்தியத்தை நிராகரிக்கிறானோ புறக்கணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது என்ற செய்தியும் எங்களுக்கு இறைவன் புறத்தில் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே கால அவன் கேட்கிறான், சமன் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே நீங்க சொல்லக்கூடிய அந்த ரப்பு யார்? இந்த இடத்துல யார் கேட்கிறான்? உங்கள் இறைவனும் உங்கள் இருவருடைய ரப்பு யார், இறைவன் யார் கேட்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல செய்யும் ஹல்கஹு சும்ம ஹதா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் படைப்பு தோற்றத்தை கொடுத்து பிறகு வழிகாட்டினானே அவன் தான் எங்களுடைய இறைவன். இதுதான் இறைவனுடைய தன்மை. இறைவன் என்னன்னா ஒவ்வொரு பொருளும் படைக்கணும், படைக்கப்படுதல் என்ற தன்மை எவன் கொடுக்கிறானோ அவன் தான் இறைவனா இருப்பான். நம்மளால் படைக்க வச்சுக்கிட்டு இறைவனாக முடியாது. இறைவனுக்கு என்ன தன்மை என்று கேட்டா, நீ படைக்கப்பட்டவன், நீ எதை கடவுள் முறை அது படைக்கப்பட்டது. என் இறைவன் என்னன்னு கேட்டா படைத்தல் உடையவன். ஒவ்வொன்றையும் என்ன செய்வான்? படைக்குவான், படைச்சிட்டு விட்டுற மாட்டான். நம்ம இதை படைச்சான், படைச்சிட்டு என்ன வெளியானாலும் தெரியல அவங்க விட்டு போடுவான். யாரு? இதை தயாரிக்க கம்பெனிக்காரன், இதை தயாரிப்பாங்க கூடவே உங்களுக்கு வாழ்க்கை இருப்பான். 6 மாசத்துக்கு தான் கேரண்டி தருவான், வேணும்னா கொண்டு கொடுத்தா ரிப்பேர் பண்ணி தருவான். அதுக்கப்புறம் என்ன அம்போன்னு விட்டுருவான். அவன் என்ன செய்யறான்? படைச்சிட்டு அதுக்கு ஒவ்வொரு நேரமும் வழிகாட்டிட்டே இருக்கலாம். படைச்சான், ஒரு மரத்தை ஒரு விதையை படைச்சான், அது இப்படி வரும்போது அவனா உத்தரவு போடுறான், இப்படி வருது இப்படி வருது இப்படி வருது, ஊரை பொறுத்து ஆலமரமா வளருது, அவ்வளவுக்கு அவன் ஆர்டர் பண்ணிட்டே இருக்கான். ஒவ்வொரு வினாடி நேரமும் அதுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறான்.
அது காய்க்குது, பூக்குது, மரம் வந்து உதிருது, அப்புறம் பட்டு போயிடுது வரைக்கும் அவன் ஆர்டர். அப்ப படைப்பு விட்டு எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்கலாம். இதான்ப்பா இறைவன், இவன் ஜீவியான்னு கேட்கிறார். நீ இறைவன் தெரியல, படிச்சு காட்டு பார்ப்போம். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பாயிண்ட் மாத்திரம் பாயிண்ட் பாய்ச்சிட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்ததுங்க இந்த பிறவன் தானே அப்படியே நீங்க சத்தியத்தை சொல்லும்போது பார்க்கலாம். நம்ம ஒண்ணு சொன்னா வேற ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம இது சொல்றோமா அதை கேட்கலாம் பாருங்க. சமாபாது குழுங்களா அப்ப முந்தி போனாங்களே அவங்க என்ன இந்திய பத்தி பாயிண்டா அல்லா யாருன்னு கேட்ட சொல்லியாச்சு. அதை பத்தி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருக்கிற மக்களுக்கு மக்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய அப்பம் பாட்டனை பெருசா நினைக்கிறான். எல்லாருமே இந்த பாரம்பரிய வெறி எல்லாருக்கும் ஊட்டப்பட்டிருக்கு எல்லா சமூகத்திலையும். அதுல ஓரளவாக வென்ற சமுதாயமா நாம இருக்கிறோம். உங்க அப்பம் பாட்டை நடக்கணும் உங்க கோபம் வரும். மூசாட்ட கேட்கறான், இப்ப நாங்க வந்து அல்லாவை ஏத்துக்கிறல, சரி உங்க அப்பம் பாட்டனை ஏத்துக்கிறல, எங்க அப்பம் பாட்டனை ஏத்துக்கிறல, அவங்க என்ன அப்ப என்ன எதிர்பார்க்கறான்? மூசா நபி சொல்ல போறாரு. என்ன சொல்லுவாரு? அங்க நரகவாசியும் பாரு குட்டிச்சு எல்லாம் பிடிப்பு வாங்கிப்பாரு. அவன் எதிர்பார்க்கற என்ன? எல்லாம் நரகவாசியும் பாரா மேட்ரு வந்து மக்கள் மேட்டராக போயிடும். நம்ம மேட்ரு வந்து பிறவன் மேட்ரு மாறி இன்னும் மேட்ரு மக்கள் பிரச்சனை ஆகிக்கிறாங்க. எங்க அப்பனை நீ நரகவாசிங்கிறியா? எல்லாம் ஆள் கால போட்டு பின்னி எடுத்துருவாங்க. இப்படி மக்களை உசுப்பி விடுறதுக்கா என்ன பண்றான்னு கேட்டா, சரி நீ என்னமோ அல்லாங்கிற சரி இருந்துட்டு போகுது. இதுக்கு முந்தி போன ஆளுக்கு முன்னூறு ரூபாய் ஏத்துக்கிறல, அவங்க கதி என்ன? நீ இப்பதானே சொல்ற இதுக்கு முந்தி போன ஆளுக்கு கதி என்ன? இப்ப நம்ம கேட்கறாங்க இல்லையா? அந்த உலமக்கள் அவங்க எல்லாம் தெரியாதோ? அவங்க எல்லாம் என்ன அவங்க என்ன சொல்றீங்க? சதபத்துல அப்பா என்ன ஆயிட்டாங்க, அந்த அப்பா என்ன ஆயிட்டாங்க, இந்த அப்பா இல்லையா? இந்த பதிலு குரான்ல இந்த இருக்கு நான் காட்டுறேன். இது குரான்ல இருந்து ஏத்துட்டு போகணும். நீ குரான்ல இருக்கட்டு அவங்கள பத்தி என்ன சொல்ற இல்லையா? அது பிறவன் புத்தி. இது யாரு புத்தின்னு கேட்டா இது பிறவன் புத்தி. பிறவன் புத்தியை காட்டினா நம்ம மூசா புத்தியை காட்டிடணும். அவன் பிறவன் புத்தியை காட்டினான்னு சொன்னா நம்ம என்ன புத்தியை காட்டணும்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய புத்தி என்ன? அழகா போட்டாங்க பாயிண்ட். இவன் வேற மாதிரி வர்றான் டாபிக்கு. இவன் என்ன பண்ண வர்றான்? முந்தி உள்ள ஆளுக்கெல்லாம் நரகவாசின்னு சொல்ல வச்சு அதுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதுக்கு வந்து மாற்று வாங்கி கொடுக்க நினைக்கிறான் அப்படின்னு விளைவிக்கிட்டு மூசாவுக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? கால இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப் லா யலில்லு ரப்பி வலா யன்சா. என்ன சொல்றாரு தெரியுமா? அது பற்றிய ஞானம் எனது இறைவனிடத்துல ஒரு பதிவு புத்தகம் இருக்கு, அதுல இருக்குது. அவங்க சொல்ற அதை பத்தி பேச மாட்டாரு. முந்தி உள்ள ஆட்களை பத்தி தானே கேட்கிறேன். அவங்க எல்லாம் எங்க போவாங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு ரெக்கார்டு வச்சுக்கணும். அல்லா ஒரு புக் இருக்குது, அதுல இருக்கு. லா யலில்லு ரப்பி வலா யன்சா. அல்லாஹ் வந்து மறக்கவும் மாட்டான், மிஸ் பண்ணவும் மாட்டான். எல்லாம் கிளியர் ஆணைகள் அறிவிச்சிருப்பான். அதான் பதில். எங்க போவாங்க சரியா இருக்காது. என்ன அர்த்தம் கேட்டா அது எனக்கு தெரியாது. எங்க போவாங்க, முன்னோர்கள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு பேசக்கூடாது. இது நான் வந்து நான் சொல்லக்கூடிய உண்மை, அவ்வளவுதான். இது ஏத்துக்கிறதுனா உங்களுக்கு கெட்ட முடிவு ஏற்படும். இதோட நிறுத்திக்கணுமே தவிர அதுக்கு மேல வந்துட்டு அவர் யாரு இவர் யாரு, அந்த அவரு யாரும் அந்த தர்காவை கட்டினா அவருக்கு என்ன சொல்றீங்க? இது ஏன் இந்த கேள்வி கேட்கறீங்க? கட்டக்கூடாது மாறுவதாக நிறுத்திட்டு போகணும். கேட்டா ஒரு ஆள் அவளியா நினைச்சுக்கிடுவான். அவரும் ஒரு தர்காவை கட்டி வச்சிருப்பாரு. நம்ம தர்கா கட்டக்கூடாதுன்னா இந்த அவளியா கட்டினாரு அவர் என்ன, அவருக்கு என்ன, அவரை பத்தி எனக்கு என்ன பாருங்க, தர்கா கட்டக்கூடாது இப்பதான் நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்லுங்க, அவரை பத்தி எனக்கு கேட்கிற தர்கா கட்டக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதை சொல்றது என் கடமை. அவரே அது எனக்கு தெரியாது. அதை பத்தி இங்க பேசாத அல்லாஹ் பத்திரிங்க கட்டக்கூடாது, மார்க்கம் கட்டக்கூடாது. இப்படியே நிக்கணுமே தவிர அவன் இழுத்து விடுற வம்பதை நீங்க மாட்டிக்க கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப டெக்னிக்கா அனுப்பிச்சு அப்படி நழுவிக்கிட்டு வந்து நல்லா சொல்லி தரான். வழிகாட்டுறது நல்லா சொல்றான். எல்லாத்துக்கும் பாயிண்ட் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த டாபிக்கு மாற்றிடுறாரு. அதாவது இவன் கேட்கறது முன்னோர்களை பத்தான இறைவன் மறக்க மாட்டான். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? அப்படி போயிடுறாரு. அந்த இறைவன் யார் தெரியுமா? ஜஅலகுமுல் அர்த மஹதன், உங்களுக்கு இந்த பூமியை தொட்டிலாக ஆக்கியிருக்கிறான். கலக்கலக்கும் ஃபீஹா சுபுலன், அதிலே பல பாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அஞ்சல மினசமாய் மான், வானிலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி இருக்கிறான். அகரஜனாபிகை அல்வாஜம் என்ன பாட்டில் சத்தா, வகை வகையான தாவரங்களை அதன் மூலம் உங்களுக்கு நம்ம முளைக்க செய்து கொண்டிருக்கிறான். அல்ல ஒரு அண்ணாமக்கும் நீங்களும் உண்ணுங்கள், உங்கள் கால்நடைகளுக்கும் மேய கொடுங்கள். இன்னபி தாலிக்கல் ஆயாத்தின் ஒளிமுகா அறிவுரை